ஹாய் கைஸ், லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 32ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கருடா பாஸை தான் காட்டுறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்களோட கடைசி சாப்பாடை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. ஜெனரல் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு விடியும் போது கருடா அதோட ஃபுல் பவர்ஸோட இருக்கும். அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்ச போதுன்னு அவரு சொல்றாரு. ஆனா அவங்க யாருக்குமே அவரு சொல்றதுல நம்பிக்கை இல்ல. அப்பதான் அவங்களுக்கு ஒன்னொரு தகவலும் வருது. பைடி ஆர்மி திரும்ப நம்மள அட்டாக் பண்றாங்க. ஜெனரலும் நம்ம கடைசி சாப்பாடு இதுதான், இது நம்ம ராஜ்யத்துக்காக அவரு சொல்ல. அவங்களும் அதை அப்படியே முழுங்கிட்டு இனிமே நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் சில பேர் கருடா திரும்ப வந்துருச்சுன்னு அந்த பேடு கத்துற சவுண்டு அவங்களுக்கு கேக்குது. சோல்ஜர்ஸ் எல்லாரும் குசியா போயிடுறாங்க. ஜெனரலும் இனிமே நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாது, பைடியை எதிர்த்து சண்டை போட தயாரான்னு கேட்க அவங்களும் தயாரான்னு கத்திட்டு ஒரு புது நம்பிக்கையோட இப்ப அப்படியே சண்டைக்கு கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறாங்க போல. நம்ம சர்வன்ட் அவங்க தடுத்துட்டு இருக்காங்க. போன வாட்டி அவர் உங்களை கொல்ல பார்த்தாரு, அப்பயாவது செங்கு உங்க கூட இருந்தாரு. ஆனா இப்ப நீங்க தனியா போய் மாட்டிட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்பனா அவனை எங்க போய் தேடலான்னு நீயே சொல்லு. அப்படி இல்லைன்னா என்னோட கலைவண்ணத்தை நான் உன் முகத்துல காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீ உன் முகத்தை வெளியே காட்ட முடியாதுன்னு அவங்க சொன்னேன். நம்ம சர்வன்ட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஃபைட்டை முடிச்சுட்டு திரும்ப வர நம்ம ஜன்னல்ல தான் காட்டுறாங்க. இத்தனை பேரை இழந்திருக்கோன்னு போய் செக் பண்ணு, நாளைக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்துருன்னு சோல்ஜர்ஸ்க்கு தெரியப்படுத்து. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க தாக்கு பிடிச்சா போதும். அவர் அசிஸ்டண்ட் அங்கிருந்து கிளம்ப ஆளும் நம்ம ஹீரோக்கு நீங்க பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்றாரு. நம்மால் என்னடா உதவி பண்ணாருன்னு பார்த்தா உண்மையிலேயே இன்னைக்கு கத்துனது அந்த கருடா படை இல்ல, எல்லாமே நம்ம ஹீரோவோட செட்டப் தான். ஒரு கேங் ரெடி பண்ணி கருடா திரும்ப வந்த மாதிரியும் அதோட சவுண்டையும் அவரு கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு சோல்ஜர்ஸ்க்கு அது நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்மளால இந்த மாதிரி சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம அவங்க பண்ற வேலை கோர்ட்டுக்கு வேற தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களையும் சேர்த்துல சமாளிக்கணும்னு சொல்லி ஜெனரல் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண நம்ம ஹீரோவும் எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஆகுது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பிரின்ஸ் ப்ரொவிஷன்ஸோட இப்ப அங்க வந்துடுறாரு. சோல்ஜர்ஸ் எல்லாரும் குசியா போயிடுறாங்க. ஆளும் அப்படியே மெயின் நாள்ல உட்காந்துட்டு இருக்கு. டிவைன் பேட் ரெக்கவர் அடிச்சு நான் கேள்விப்பட்டனே, அப்ப அது எதுவுமே உண்மை இல்லையா? நம்ம ஜெனரலும் நம்ம ஹீரோவும் அது எல்லாமே அவங்களோட செட்டப் தான் சொல்லி அதை ஒத்துக்குறாங்க. சோல்ஜர்ஸோட மாரல ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் நாங்க அப்படி பண்ணோம். பிரின்ஸோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவால கூட அதை சரி பண்ண முடியலையான்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோ என்னால பீஸ்ட் பேசுறத புரிஞ்சுக்க முடியும், ஆனா அதை சரி பண்றத பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு தெரியும்ல, நீ மட்டும் இங்க என்ன பண்ற, அவ எங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நம்மளும் திருட்டு மொழி முழிச்சிட்டு அது எனக்கு தகவல் கிடைச்சவனே நான் இங்க வந்துட்டேன், அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஜெனரலும் பிரின்ஸ் நீங்க சொல்றதானால கருடாவை சரி பண்ண முடியும்னா நம்ம உடனே அவங்க இங்க கூட்டிட்டு வரலாம். நம்ம ஹீரோ லைட்டா தயங்குறாரு. பிரின்ஸ் இத பத்தி இதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கங்க. கருடா ஒரு டிவைன் பீஸ்டா இருந்தாலும் அது ஒரு டீமன், கண்டிப்பா அவளுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட அவரோட பேட்ச தராரு. உடனே ஊசியா போய் மிஸ்ஸுவை இங்க கூட்டிட்டு வா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்ல அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் போனா பிரின்ஸ காணும். மேன்ஷனுக்கு வந்தா இந்த சூயினையும் காணும். சூயின் எங்க போய் தொலைஞ்சன்னு சொல்லி அவங்க ஒரு கத்துறாங்க. அடுத்த சைடே நம்ம சர்வன்ட்டும் அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிக்க. உடனே போய் எனக்கு சில சூப் டம்ளிங்ஸ் வாங்கிட்டு வான்னு அவங்க சொல்றாங்க. நீங்க செங்குயிங்க மிஸ் பண்றீங்களா? அதனாலதான் அவர் செய்யற அந்த டிஷ் கேக்குறீங்களா என்ன? ஆனா நீங்க அதை எப்படியும் சாப்பிட போறது இல்ல, பேசாம நம்ம அவரே தேடி போலாமா? நான் மட்டும் என்ன முடியாது நான் சொல்றேன், ஆனா எங்க போய் அவனை தேடுறது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது தகவல் இருக்குன்னு பார்த்தா அவரையும் ஆளை காணும். சூயினும் ஆமா அவர் எங்க போனான்னு யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம சர்வன்ட் குதிரைய வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு ஆளு இப்ப அப்படியே அங்க வராரு. பாடல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. செங்கிங் பிரின்ஸால கூட எதுவும் பண்ண முடியல. அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு அவர் இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எனது செங்கிங் அப்ப பாடல இருக்கானா? நம்ம ஹீரோயின் அப்படியே மின்னல் வேகத்துல காணாம போயிட்டு மூட்டை முடிச்ச கட்டிட்டு திரும்ப வந்து அங்க அப்படியே நிக்கிறாங்க. சூயின் கிளம்பு, நம்ம பார்டர் போறோம். அவங்க இந்த பக்கம் போன அடுத்த செகண்டே இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ரூம்ல இருந்து அந்த பைசி வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. அப்பப்ப வந்துட்டு போறவன் இப்ப என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்துடுறோம். ஆள அப்படியே ஒரு சிரிப்பை போட அப்படியே கட் பண்ணா இப்ப கருடா பாச தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவரு பாட்டுக்கும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு பைசி அவரு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம். மாஸ்டர் நீங்க இங்க என்ன பண்றீங்க? பைசி கிரேச்சர்ஸ்ல மொத்தம் 6 கிரேச்சர்ஸ் இப்ப உருவாயிடுச்சு. இனிமே என்னால ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்க முடியும்னு அவன் சொல்றான். உங்க பிசிக்கல் ஃபார்ம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிச்சுன்னா அது உங்களுக்கு இன்னமும் பலத்தை தரும் சொல்லி நம்ம ஹீரோ அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. அந்த டோட்டை அவளோட முடிவை தேடி அவளே வந்துட்டு இருக்கா. செங்குயின் ஃபுயூயின்ல நடந்ததெல்லாம் நீ மறந்துட்டியா?
உன்னை காப்பாத்துறங்கிற பேர்ல அவ பல உயிர்களை கொன்னு இருக்கா, நீ அதை தான் விரும்புறியான்னு சொல்லி ஆள் கேட்கிறான். நம்ம ஹீரோ, நம்ம வாழ்றதும் சாகுறதும் இயற்கையோட கையில தான் இருக்கு, இயற்கையோட விதிகளை மீறணும்னு சொல்லி நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. செங்குயின் ஹியூமன் வேல்ல மாட்டிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பீஸ்ட் அது வாழ்க்கையை இழந்திருக்கு, அதுக்கெல்லாம் உன்கிட்ட உதவி கேட்டு அழுறது உன் காதுல விழலையான்னு சொல்லி அவன் கேட்கிறான். செங்குயின் எங்களை காப்பாத்து, நீ தான் அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணுன்னு சொல்லி அடிக்கடி அழுகுரல்கள் அவருக்கு கேட்டிருக்கும். நம்மளும் அதை அப்படியே நினைச்சு பாக்குறாரு. கருடா கூட அதோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இழந்துருச்சு, இனிமே அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. போர்ட்டலை நீ ஓபன் பண்ணி அது திரும்ப அதோட உலகத்துக்கு போனா மட்டும்தான் அதால உயிர் பொழைக்க முடியும். இந்த வாட்டி நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு ஆள் திரும்ப அப்படியே அங்கிருந்து காணாம போக, இப்ப அப்படியே அடுத்த நாள் அட்டாக்க பத்தி அவங்க எல்லாரும் அப்படியே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கருடாவோட சவுண்ட் அவங்களுக்கு கேக்குது. எல்லாரும் நேரா அப்படியே அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அங்க நின்னுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்கள்ட்ட குசி ஆகுறாங்க. ஆனா நம்மளால அவங்கள கண்டிக்கவே மாட்டாரு. அசிஸ்டன்ட் ஓடி வந்து அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. செங்குயின், நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, சரி வாங்க வந்து மிஸ்ஸுவ பாருங்க. ஆனா நம்மால் அவங்க கிட்ட கூட வராம அப்படியே நகர்ந்து போயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்குங்கிற விஷயத்த அப்படியே நோட் பண்ண, அவங்களும் கருடா அதோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இழந்திருக்கு, நீ உன் உயிரை கொடுத்தாவது பாடுற பாதுகாப்புன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியான்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதுவும் லைட்டா ஒரு சவுண்ட் கொடுக்குது. அப்ப நீ உன் சத்தியத்தை காப்பாத்துதான் இந்த அளவுக்கு போனியா, ஜன்னலும் தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க இதை உங்க உண்மையான நண்பனை பாக்குறீங்களா, அவன் என் உயிருக்கும் மேல, தயவு செஞ்சு அவனை காப்பாத்த எனக்கு உதவி பண்ணுங்க. அவங்களும் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்க. இதை காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஜன்னலும் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் அதை பண்றேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின், ஏன்ஷியன்ட் டைத்துல ஹியூமன்ஸும் பீஸ்டும் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப பீஸ்ட் ஹியூமன் வேல்ல வாழ்றதுக்காக தன்னை தானே அடாப்ட் பண்ணிக்கிச்சுங்க. அந்த மாற்றம் நடக்கும் போது அதுங்களோட போன் மேரோல சில வித்தியாசமான பவர்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். அது நமக்கு கிடைச்சாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். ஆனா இது எல்லாமே ஏன்ஷியன்ட் டைத்துல நடந்த ஒரு விஷயம். இப்ப இந்த போன் மேரோவை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கே நல்லா தெரியும். அப்பதான் டான் பைடிபாஸ்ல ஒரு ஏன்ஷியன்ட் போன் மேரோ இருக்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் லைட்டா முட்டிக்கிற மாதிரி வருது. ஆனா பிரின்ஸ் உள்ள பூந்து இப்ப எது முக்கியமோ நம்ம அதை மட்டும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். டானும் அடுத்த செகண்டே அந்த போன் மேரோவை எடுத்துட்டு வரதுக்காக அப்படிங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவரை திரும்ப வர வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஏதோ சரியில்லைன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு தோணிட்டே இருக்கு. அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல டான் பைடியோட ஜன்னலையே பிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க நம்ம ஹீரோவை தான் மீட் பண்றாங்க. எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி ஆளவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவங்களும் உன் ட்ரெஸ் திரும்ப கொடுக்க தான் வந்தேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதை அப்படியே வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நம்ம ஹீரோயின், நீ பார்டருக்கு வந்திருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உன்னை எங்கெல்லாம் தேன்னு தெரியுமா. ஆனா நம்ம ஹீரோ, நான் உங்களை மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன், இதுவே நம்ம கடைசி சந்திப்பா இருக்கட்டும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு கையை பிடிச்சிட்டு, அதான் இவ்வளவு நாள் என் கூட பேசாம இருந்துட்டீல, உன் கோவம் ஒண்ணுமா குறையில, எனக்காக அத்தனை பேர் இறந்திருக்காங்க, என்னால அதை என்னைக்குமே மறக்க முடியாது, நான் உனக்காக அந்த கருடாவை சரி பண்றேன், அப்படி பண்ணிட்டா நீ என்ன மன்னிச்சிடுவேன்னு அவங்க கேக்குறாங்க. நம்மளும் ஒரு செகண்ட் அமைதியாக நம்ம ஹீரோயின் இதை நாம எடுத்துக்கிறேன், பேச்சு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம டாங் சொன்ன மாதிரியே அந்த போன் மேரோட இப்ப திரும்ப வராரு. அவங்க யாராலையுமே அதை நம்ப முடியல. நீங்க எவ்வளவு டேலண்ட் இருந்தது இப்ப எனக்கு புரியுது, தனியாலா பைடிக்குள்ள போய் எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கீங்க. நம்ம ஹீரோயினும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரிஜினல் தான் சொல்லிடுறாங்க. நாளைக்கு நம்ம வேலை யாரும் முக்கலாம். அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்களுக்கு தூக்கமே இல்ல, அங்க இங்கமா அப்படியே உருண்டு உருண்டு படுத்துட்டு இருக்காங்க. செங்குயின், ஹியூமன்ஸோட வாழ்நாள் ரொம்பவே கம்மியானது, அதுலயும் நீ இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போகிறது கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த மேஜிக் பிரிஸ கையில வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜெனரல் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த போன் மேரோவை ப்ராசஸ் பண்ணி அதை கருடாக்கு கொடுத்துடுறாரு. அவங்களும் இதுக்கு மேல என்ன பாத்துக்கிறேன், செங்குயின் உன் ப்ராமிஸ மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. அவங்க பவர்ஸ அப்படியே அது மேல யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் டக்குன்னு வீக் ஆயிடுறாங்க. கருடா உடம்புல இருந்து ஏதோ ஒரு பவர் மாதிரி வந்துட்டு அது அப்படியே குட்டியா மாறிடுது. ஜெனரலும் என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாரு. அப்படியே அவங்க எல்லாரும் மைனாலுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த போன் மேரோல ஃபீனிக்ஸ் பிளட் கலந்துருக்கு, ஃபீனிக்ஸ் இறந்து மறுபடியும் உயிர்ப்பிக்க கூடியது. இப்ப கருடாக்கும் அதான் நடந்துட்டு இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்பனா கருடா திரும்ப ரெக்கவர் ஆயிடுமா? அதுலதான் ஒரு பிரச்சனையே, அந்த போன் மேரோல கலந்தது ஃபீனிக்ஸ் பிளட் மட்டும் இல்ல, ஒரு பாய்சனும் தான். இப்ப அது கிட்ட எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இல்லாததுனால அது திரும்ப அதோட உண்மையான ஃபார்முக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. போன் மேரோவை ஹேண்டில் பண்ணது ரெண்டே பேரு தான். ஒன்னு ஜெனரல், அவரு கண்டிப்பா அதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. ஒன்னு டான். போன் மேரோ நம்ம கைக்கு வந்ததுல இருந்து நான் அவரை பார்க்கவே இல்லையே, அவர் எங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவன் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அவன் உங்களோட ஆள் தானே, நீங்க கண்டிப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வீங்க,
அவரும் என்னடா ரொம்ப போச்சுன்னு சொல்லி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி டானை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஆளும் இப்ப அப்படியே அங்க பாரு அந்த போன் மேரோ உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? பைடியோட ஜன்னல்ல நான் பிடிச்சேன். அவங்க ட்ரெஸரி ஹவுஸ்ல இருந்தா அது எனக்கு கிடைச்சிச்சு. ஓ, நீங்க தனியாலா பைடியோட ட்ரெஸரி ஹவுஸ் வரைக்கும் போயிட்டீங்க, இது நாங்க நம்பணும். டானு, நீங்க நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அங்க பேட்டர்ல இருந்தவங்க ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாங்க. ட்ரெஸரி ஹவுஸ்க்கு அதிகமா ஆளுங்க போக மாட்டாங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். எனக்கான வாய்ப்பை பயன்படுத்தி தான் நான் அதை எடுத்துட்டு வந்தேன்னு அவரு சொல்றாரு. அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதுக்காக அவர் இப்படி கேள்வி கேட்கிறாங்கன்னு அவருக்கு எதுவுமே புரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு தெளிவா சொல்ல ஆளும், மிஸ்ஸு உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை காட்ட வேண்டிய இடம் இது கிடையாது. நான் ஒன்னும் சும்மாலாம் உன்னை சந்தேகப்படல. நீயே வாலண்டியரா அந்த போன் மேரோவை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா இப்ப அதுல பாய்சன் கலந்துருக்கு. உன்னதானே நாங்க சந்தேகப்பட முடியும். ஆனா டானு, ஒருவேளை பைடியோட ஜெனரல் என்ன ஏமாத்திருக்கலாம். நான் திரும்ப போய் உண்மையான போன் மேரோவை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கும் மாட்டிட்டோன்னு தெரிஞ்ச உடனே நைசா இங்கிருந்து தப்பிக்க பாக்குறேன்னு அவங்க கேக்குறாங்க. டானுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண நினைச்சதில்ல. ஆனா நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். அவரும் லைட்டா யோசிச்சுட்டு, சரியான ஆதாரம் இல்லாம நம்மளால எந்த முடிவுக்கும் வர முடியாது. இப்போதைக்கு டானோட பதவியை நான் பறிக்கிறேன். என் அனுமதி இல்லாம அவரு கேம்பை விட்டு வெளியே போக கூடாது. அசிஸ்டண்டும் அவர் அப்படியே கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம ஜெனரல் ஃப்ரெண்ட்ஸ் யார் குற்றவாளிங்கிறத யோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஆனா பைடியில உண்மையான போன் மேரோ இருக்குன்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை இந்த வாட்டி நானே போய் கொண்டு வரேன். ஆனா அவர் ஒரு ஆர்மியோட ஜெனரல், அவரோட லைஃப் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரின்ஸ் அவரு போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. போன் மேரோ விஷயத்துல அடுத்து என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து கிளம்பு. ஜெனரலுக்கு கருடா எந்த அளவு முக்கியம்னு நமக்கே நல்லா தெரியும். ஆள் மனசே இல்லாம அதை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஒரு சோல்ஜர் நம்ம ஜெனரல் கூப்பிட்டதா சொல்லி நம்ம ஹீரோவை அவர் ரூம்க்கு கூட்டிட்டு வராரு. நம்மளும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் பக்கத்துல இருந்த ஒரு பேப்பர் அவர் கண்ணில் படுது. ஜெனரல் தான் அதை எழுதியிருக்காரு. கருடாவை நான் கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். அதுக்காக என் உயிரே போனாலும் எனக்கு கவலை இல்ல. சங்குவிங், உங்க பழைய ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட குழந்தைய மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்கிற மாதிரி அதுல போட்டிருக்கு. அடுத்த சீன்லயே நம்ம சுயின் நம்ம ஹீரோவை பார்க்க வர மாதிரி காட்டுறாங்க. இந்த நேரத்துல எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்க? நம்மளும் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவரு கையில இருந்த தண்ணிய அப்படியே அவங்க மேல ஊத்திடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜெனரல் அவரு சொன்ன மாதிரியே பைடுக்குள்ள இப்ப புந்துடுறாரு. ஆள் மாறுவேஷம் போட்டுட்டு ட்ரெஸரி ஹவுஸ்குள்ளேயும் போய் அப்படியே அந்த போன் மேரோவை தேடிட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம யுவான் வராரு. ஜெனரலும் அவரை யாரோ நினைச்சு அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. அவங்க சண்டைக்கு நடுவுல தான் டக்குன்னு நம்ம சூரியன் அங்க வராங்க. ஆளே இப்ப வேற மாதிரி இருக்காங்க. யுவான், நீங்க என்ன பண்ற? வெளியேந்து எதிரிங்கன்னு சொல்லி சவுண்ட் கேக்குது. காட்ஸ் அலர்ட் ஆயிட்டாங்க. அவங்க 3 பேரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண. நம்ம செய்யணும், நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க முதல் இங்கிருந்து கிளம்புங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ பிரின்ஸுக்கு தகவல் தெரியப்படுத்திடுறாரு. மிலிட்டரி ஆர்டரை மீறது ராணுவ சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். நம்ம ஹீரோ, பிரின்ஸ் அவசரப்படாதீங்க, அவரை காப்பாத்துறதுக்காக நான் சூயின் அனுப்பி வச்சிருக்கேன். நம்ம ஹீரோயின் அவ ஒரு பேப்பர், அவளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களே இப்ப இங்கிருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஜன்னல்ல அங்க வந்துடுறாரு. கூடவே நம்ம சூயனும் இருக்காங்க. யுவானும் தான் நம்ம ஹீரோயின். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.